பாமகவை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க அதிமுக இறுதி முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பாமகவுக்கு கூடுதல் இடங்கள் வழங்குவதாக அதிமுக சம்மதம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராஜா திருவேங்கடம். ராஜா திருவேங்கடம், அதிமுக தற்போது இறுதிக்கட்ட முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இதில் அவர்கள் வெற்றியை பெறுவார்களா? கூடுதல் விவரம். பாமகவுக்கும் அதிமுகவுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சூழல்ல இந்த பாமகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கங்கிறது முடிவாகாம தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் பாஜக கூட பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவோட பேசுறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு போயிட்டு இருந்த சூழல்ல அதிமுகவோட பேசுறதுக்கான அந்த பேச்சுங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. அதிமுக தரப்பு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சி.வி. சண்முகம் ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த சூழல்ல மீண்டும் சி.வி. சண்முகம் டாக்டர் ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருக்குது. அதாவது 7+1 7 இடங்கள் ஒரு ராஜ்யசபா, இதுதான் பாமகவோட கோரிக்கையா இருக்குது. அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எப்படியாவது பாமகவை இழுத்துறணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா வரப்போற, அதாவது மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த சூழல்ல சேலத்துக்கு மோடி விரைவில் வர இருக்காரு. வர 19ஆம் தேதி அப்படிங்கிறது வர இருக்காரு. அந்த வரும்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சு அன்புமணியை அந்த சேலம் கூட்டத்துல, அந்த சேலம், அதாவது பிரதமர் மோடி வரப்போற அந்த கூட்டத்துல அன்புமணியை மேடை ஏற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தீவிர முயற்சியா இருக்குது. அதுக்காக அவங்களும் தொடர்ந்து பாஜகவில் சேர்றதுக்கான அழுத்தத்தை தொடர்ந்து பாஜக தரப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல தான் பாமக என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது விரைவில் தெரிய வரும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்புல ஏற்கனவே சி.வி. சண்முகம் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாரு, ராமதாஸை பார்த்தாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு பேசின தகவல்களையும் அவங்க சொன்னாங்க, பர்சனலா சந்திச்சாங்க, பேசினாங்க அப்படிங்கிற சொன்ன சூழல்ல திரும்பவும் அதிமுக தலைமை ஸ்ரீபெரும்புதூர் உட்பட 6 தொகுதிகள், தென் தமிழ்நாட்டில் கூடிய 6 தொகுதிகளை அதிமுக தரப்பு பாமகவுக்கு ஒதுக்க முன் வந்ததாகவும், கூடுதலா ஒரு இடம், அதாவது ராஜ்யசபா ஒன்று கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டு இருக்குது. 2 இதா போயிட்டு இருக்குது. அதாவது அன்புமணி தரப்புல அவங்க பாஜக விரும்புறதாக ஒரு தகவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழல்ல, இன்னொரு பக்கம் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற சூழல்ல விரைவில் இன்னைக்கு தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட இருக்கிற சூழல்ல விரைவில் பாமக எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது விரைவில் தெரிய வரும். 19ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த முடிவு அப்படிங்கிறது தெரிய வரும். ராஜா திருவேங்கடம், தற்போது அதிமுகவுடனான இந்த இறுதிக்கட்ட முயற்சியில அவர்களால் கூட்டணி வைக்க முடியலன்னா பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை பாஜகவில் கூட்டணி சேர்ந்தா, பாஜக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தங்களுடைய கட்சியில போட்டியிட்டா தங்களுடைய சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா பாமக ஒத்துக்குவாங்களா? அது தொடர்பா என்ன விவரம் ராஜா? சின்னம் தொடர்பா இன்னும் பாமகவை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு அதிகாரப்பூர்வமான எந்த தகவல் இது வரைக்கும் தெரிய வரல. அதாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அது குறிப்பா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா வேணும் அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதனால சின்னம் அப்படிங்கிறதுலாம் அது அடுத்த கட்டம் தான். சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் எந்த விதமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது நடத்தல. சின்னங்கிறது அடுத்த கட்டம். இப்போ முதல்ல எந்த கூட்டணியில போறது அப்படிங்கிறத பற்றிய பேச்சுவார்த்தைகள் தான் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதாவது பாஜகவுடைய கூட்டணியில சேரணும். வரப்போற அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய அந்த மோடியோட கூட்டத்துக்கு எப்படியாவது அன்புமணியை பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப பாஜகவுடைய தீவிர திட்டமா இருக்குது. அதற்கான முயற்சிகளை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜா திருவேங்கடம், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.